ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெலுங்கு படமான பச்சாலா மல்லி அப்படின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். சுப்பு மங்காதேவி டைரக்ட் பண்ண இந்த படத்தில் அல்லரி நரேஷ், அமிர்தா ஐயர் தான் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அல்லரி நரேஷ் ஹீரோவாக நடிக்கிற படங்கள் எல்லாமே சப்ஜெக்டாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டாக தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் மக்கள்கிட்ட அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை ஆந்திரால துணின்ற ஊர்ல இருக்கிற சுரவரம் அப்படின்ற கிராமத்துல நடக்குது. இங்க தான் மல்லியா நடிச்சிருக்க அல்லரி நரேஷ் இருக்காரு. இவர் ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட். இவரோட அப்பா எடுக்கிற முடிவால இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடந்து மல்லி ஒரு ஸ்டப்பன் பர்சனா மாறிடுறாரு. இவரோட லைஃப்ல காவேரியா நடிச்சிருக்க அமிர்தா ஐயரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட கதை என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, மல்லியோட அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணாருன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னே சொல்லலாம். மல்லியோட கேரக்டரா அல்லரி நரேஷ் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் நடித்ததுலேயே இதுதான் பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். இதில் நிறைய கீ சீன்ஸை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நம்மளோட மனசில் நிற்க வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அமிர்தா ஐயர் காவேரியா பக்காவாக நடிச்சிருக்காங்க. ராவ் ரமேஷோட கேரக்டர் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. இதுதான் இந்த கதையோட அடிப்படைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்கள தவிர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்க பிரவீன், ரோஹிணி மொலாட்டி, கோட்டா ஜெயராம் எல்லாருமே அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு செம்மையாக நடிச்சிருக்காங்க. டிரெக்டரோட டிரெக்ஷனை பற்றி பார்க்கும்போது அவர் இது மூலமாக என்ன சொல்ல வராருன்ற விஷயத்த கிளியராக பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு பக்காவான ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது டைரக்டர் சுப்பு மங்காதேவியோட டைரெக்ஷன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. விஷால் சந்திரசேகரோட மியூசிக், அதுக்கப்புறம் அவரோட பிஜிஎம் எல்லாமே கதைக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தி இருந்தது. ரிச்சர்ட் எம் நாதனோட சினிமாட்டோகிராஃபி, சுரவரம் கிராமத்தோட அழகு, அங்கே இருக்கிற மக்கள், கேரக்டர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு எல்லாமே பக்காவாக கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.